நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எல்லா பயணமும் நம்ம நினைக்கிறதுக்குள்ள அமைகிறதில்ல. எதிர்பாராத விதமாக சிலர் நம்மளோட பயணிப்பாங்க. சில சமயம் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளை விட்டு விலைக்கு போயிடுவாங்க. அவங்க ஏன் நம்ம லைஃப்பில் வந்தாங்க, ஏன் போனாங்கன்னு நமக்கு தெரியாது. இனிமேல் அவங்க வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன நடந்துச்சுன்னா, தீபாவளி வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. அதுக்குள்ளே காதை பொழக்கிறீங்களாடா? போங்கடா அங்கிட்டு. இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் பேச முடியுதா? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே. தம்பி கேக்குதாயா? தம்பி கேக்குதாயா?
ஐயா சாப்பிட்டியா ஐயா? ஏய் எஞ்சி உட்காந்து பேச. நீ தான்டா பேசுனது ஓம் போன்றான். டேய் என் ஃபோனை நீ எதுக்கிட்ட அட்டன் பண்ண? நீ பாட்டு என் தலைமாரில் வச்சுட்டு போயிட்டு அது நோயின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கடா. அடிச்சா எடுத்து பேசிடுவியா? ஏய் சும்மா சவுண்டை கொடுத்து என் தூக்கத்தை கெடுத்து கொடுக்கக்கூடாது. அவன் பாட்டி பக்கெட் நிறையா பாசத்தை வச்சு வெயிட் பண்ணிக்கிருக்கு. ஒழுங்கா எடுத்து பேசுப்போ. ராசா என்ன பாட்டி? நான் ஐயா ஐயான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே யாரு கூட ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா நான் யார்கிட்ட சண்டை போடுவேன்னு? அது சரி, தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்னால் வர முடியாது பாட்டி. நான் உன் அக்கௌண்ட்டில் பணம் போடுறேன், தங்கராஜர் சொல்லி எடுத்துக்கிறியா? காசு பணமா முக்கியம்? உன் முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. வாயா பாட்டி. என் அவசரத்துக்கு கூளை கும்பிடு போட முதுகு உழையாது. தெக்குப்பட்டிக்கார முகத்துக்கு முகம் பார்க்குற அளவுக்கு முதல்ல வளரட்டும், அப்புறம் வரேன். வச்சுட்டுமா? ஐயா எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு பாட்டி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். மாப்பிள்ள அப்புறம் யாரோ வானதின்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சுரா. அதே எடுத்து பேசியா? என்ன பண்ணுறேன் பாரு. இந்த சப்பமேட்டருக்கு இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணுற பாருங்க. இவன் தான் மாறி. கீழே மரண பயத்தோட படுத்து கிடக்கிறது கரிகாலன். மாரியோட இந்த கொலவரிக்கு பின்னால் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னென்னா, மாரிமுத்துக்கு ஃபோன் பண்ண வானதி இவ தாங்க. உடனே 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. வானதியோட சொந்த ஒரு மதுரைக்கு பக்கத்தில் இருக்க தெக்குப்பட்டி. இப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்குது அவளோட அப்பா தான். ஆஃபீஸ் வந்துட்டியா? அப்போ உன் பக்கத்து சீட்டில் இருப்பாள, அவகிட்ட ஃபோனை கொடு. அப்பா பேசு. ஹலோ சொல்லுங்கப்பா. ஒன்னொருக்கு ஒரு தடவை தான் பொண்ணு எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு மைண்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவள் சென்னையில் தனியாக இருக்கான்ற பயம். இல்லை சந்தேகம். வானதி தங்கி இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான். இங்கே அவன் மட்டும் தனியாக இல்லை. குளிச்சுட்டு கூலாக வரல இவ மகாலட்சுமி, ஊர் நாகர்கோயில். இவ பேர் ரங்கநாயகி, ஊர் சேலம். விட்ரி வில்லங்க மாடோ நிஜமாவா? ரெடி ஆக்ஷன். சூப்பர் சீன். இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவத்தை ஆவணப்படுத்திட்டு இருக்க பேரு சரஸ்வதி, ஊரு பெங்களூரு. ஏய் மரியாதையா டெலீட் பண்ணிடுறீ. முடியாது. ஈவினிங் காஃபி ஷாப் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி டெலீட் பண்றேன். இல்லனா உள்ள வந்துரும் லிங்கை ஷேர் பண்ணுங்கடி. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஐடியில் வேலை பார்க்குற இந்த 4 பேருக்கும் மாரிமுத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, வானதி எப்பவும் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காருவோம். உட்காந்து அவன் செய்கிற முதல் வேலை வானதி தான் மாரிமுத்து பக்கம் திரும்புறது இல்லையே தவிர, மாரிமுத்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவளை ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டே தான் வண்டி ஓட்டுவோம். என்னைக்காவது ஒரு நாள் எப்பயாவது ஒரு தடவை தன்னை ஒரு பார்வை பார்த்தாலோ தாங்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டாலோ டக்குன்னு தான் மனசை திறந்து காட்டலன்னு தான் மாரிமுத்து நினைக்கிறான். ஆனால் வானதி, இப்படி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிற வானதி இன்னைக்கு அவளாவே மாரிமுத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஆனால் அவன் கெட்ட நேரம் அதை தூக்க கலக்கத்தில் இருந்த கரிகாலம் எடுத்து தொலைச்சிட்டான். ஏய் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்கிற. அவள் என்னடா சொன்னா? யாருக்கு தெரியும்? டேய் நீ தான்டா ஃபோன் அட்டன் பண்ண? அட்டன் பண்ணலடா, ஆன் பண்ணேன். நீ தயவு செய்து என்ன எம்சியை கூட்டாமல் அவளுக்கே ஃபோன் பண்ணி கேளு. தூக்க கழகத்தில் அவள் பேரை ஞாபகம் வச்சு உனக்கு சொன்னதே பெரிய விஷயம். கொஞ்சம் தான் நீ கொலகாரம் ஆயிருப்படா. பாரு எப்படி கிடக்குற என்ன போடா. டேய் பாக்ஸ் உள்ள நீ ரிலீஸ் பண்ணி விட்டு போடா. இந்தடா நான் நைட்டு ஆலோசிச்சலே தீர்மானிச்சது. ஆமாம் சார். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே ப்ளீஸ். ஹலோ நான் மாரிமுத்து பேசுகிறேன். ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? என்ன விளாடுறியா? நான் சொன்னதுக்கெல்லாம் ஊன்னு சொன்னேன். ஊன்னு சொன்னேன் நான் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு. அப்போ நான் என்ன சொன்னேன்னு உன் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டுக்க வேண்டியதானே? இல்லைங்க நீங்கள் சொன்னதை அவன் கேட்கல. அப்புறம் எதுக்கு ஊன்னு சொன்னாரு? தூக்கத்தில் உளறி இருக்கான் மேடம். சரி சரி ஆஃபீஸ்க்கு வா, நேரில் பேசிக்கலாம். இந்த உடனே வந்துடுறேன் மேடம். கரி டேய் கரி டேய் 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 கரி. என்னடா நிம்மதியாக தூங்க விட மாட்டியாடா? ஏடா அவளை எப்படி சொல்லிட்ட? சந்தோஷமோ துக்கமோ அது நண்பன்ட்ட தான்டா பகிர்ந்துக்க முடியும். ஏன்டா அப்படி சொல்ற? அவன் என்ன லவ் பண்ணுறான் மாப்ள. ப்ரப்போஸ் பண்ண தான் கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். லூஸ் லூஸ் மாதிரி பேசிக்கிருக்க.
நீ அவளுக்கு 6 மாசமா வண்டி ஓட்டிக்கிருக்க. ஒரு தடவை அவனை நிமிந்து பார்த்துருப்பாளடா. எங்கேயோ ட்ராப் பண்ணுறது கூப்பிட்றான். தேவையில்லாமல் அதை லவ்னு இமேஜின் பண்ணி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத. போடாம இல்லடா, நேத்து அவ என்ன பார்த்தா, நம்புடா. உன் மூஞ்சியை பார்த்தாளா? இல்ல மாப்ள, நான் கார் ஓட்ட அழகா பார்த்தா. டேய் டேய் இருடா, அவசரப்படாதடா. அவ என் கையவே பார்த்துட்டு இருக்கான்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங். டக்குன்னு அவ பக்கம் திரும்ப. அப்ப என் கண்ணு அவ கண்ணு ஒரே நேர்கோட்டில் மீட் பண்ணிச்சு. நாளைக்கு அவளை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படியே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் அவளை அசத்திடுறேன் பாரு மாப்பிள்ள. ஆனா நீ அவளை சிஸ்டர் தான் கூப்பிடணும். ஓடி போ, உன்னை அவள் பிரதர்னு கூப்பிட போகிறான். என்ன சொன்னீங்க? 2 நாளாக நம்ம கடை வாசலாம் தான் படுத்துருந்தான். என்ன இதுன்னு விசாரிச்சா நம்ம ஊருக்கார பையன் டிரைவிங் தெரியும்னு சொன்னான். உங்கள் ஞாபகம் வந்துச்சு, கூட்டிகிட்டு வந்தேன். தம்பி பேர்னையா? முருகானந்தம். என்ன படிச்சிருக்க? +2 படிச்சிருக்கேன். ஏன் அதுக்கு மேலே படிக்கலையா? வசதி இல்லை. ஸ்கூல் டிசி டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சிருக்கியா? இருக்குங்க. கொடு. இதுக்கு முன்னாடி வண்டி எங்கேயாவது ஓட்டிருக்கியா? இல்லைங்க. நீ இப்போதைக்கு டிரைவர் வேலை ஒன்றும் இல்லை, ஹோட்டலில் வேலை பாரு. டோரை துடைக்கணும், அப்படியே ஒரு நாளைக்கு 4-5 தடவை பாத்ரூமை க்ளீன் பண்ணணும். அதுதான் அவன் வேலை. இந்த அப்படி போய் யூனிஃபார்ம் வாங்கிட்டு நீட்டாக சேவ் பண்ணிட்டு வேலையை பாரு போ. SSLC ஃபெயிலான உடனே எங்கள் அப்பா எனக்கு உதவியாக சாக்கடை குடிப்பில் இறங்குவான்னு கூப்பிட்டான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என் செட்டு பசங்களாம் குடிக்கலாம் வான்னு கையில் கிளாஸை திணிச்சாங்க. இந்த பழக்கம்தாண்டா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் இந்த சேத்திலேயே சிக்க வச்சிருக்குன்னு உடச்சி போட்டு இந்த ஊருக்கு வந்தேன். சாக்கடை குடிப்பில் இறங்காமல் என் தலைமுறையில் நான் தப்பிச்சிட்டேன். இனி அடுத்த தலைமுறையில் நம்ம ஜாதிசான ஒருத்தனை இதில் இறங்கவே கூடாது. ரூபா நோட்டு என்றதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கட்டும். டெய்லி ஒருத்தர் உள்ளே இறங்கி சாகுறான். அது 4 வரையாக பேப்பரில் மட்டும்தான் வருது. நம்ம உசுறு மட்டும் என்ன இவனுங்களுக்கெல்லாம் சரி பார்க்கணும் சார். சாரி எல்லாம் மாடியில் மேலே போய் பாருங்க. ஆஹா, நம்ம ஆளுக்கு சூப்பர் சரியாக எடுத்து கொடுத்துருங்க. ஸ்டாக் செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டேன் மேடம். ஸ்டாக் சொல்லுங்க சார், என்ன பார்க்குறீங்க? சரி வேணுங்க. யாருக்குங்க? பொண்ணுக்கு தாங்க. ஏங்க, இங்க இருக்கிறது எல்லாமே பொண்ணுக்கு தாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன். நல்ல கலராக ஸ்டைலாக ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சரியாக எடுத்து கொடுங்க. ஓகே கண்ணன், அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. நீங்கள் உட்காருங்க. சரிங்க மேடம். சரி சார், என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு மங்களகரமாக வாங்கினோடனே அசந்து போகிற மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு சாண்டல் கலரோட அப்படி அதில் கொஞ்சம் பிங்க் பார்டர் வந்தால் எப்படி சார் இருக்கும்? செம்ம கலர் சென்ஸ் சார் உங்களுக்கு. இந்த காமிக்கிறேன் சார். சார் நீ கேட்ட கலர் கலெக்ஷன் சார். நல்லா பாருங்க. சரி பாருங்க. சரி சார், கொஞ்சம் நல்லதாகவே காமிங்களேன் சார். நான் காட்டினது எதுவுமே பிடிக்கலையா சார்? இந்த சாண்டல் பிங்க் காம்பினேஷன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை. அதனால் அதோட கொஞ்சம் ஆலிவ் க்ரீனு
அதில் அப்படியே ஒரு லைட் ப்ளூ, கொஞ்சம் ஆரஞ்சு, இடையில அப்படியே கோல்டு லைன் வர்ற மாதிரி ஒரு பார்டரு இருந்தால் எப்படி இருக்கும்? சார், சேல்ஸ் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. வாங்கின உடனே அசந்து போகிற மாதிரி இருக்கணும், அதான். இல்லை சார், இது என்னோட டியூட்டி. ஓகே சார், ஓகே சார், பார்க்கலாம் சார். அப்போ எல்லா சாரியும் காமிச்சிட்டிங்களா? வேற இல்லையா? எந்த ரேக்கெல்லாம் பார்க்கல. இருக்குமா சார்? இந்த சைடு என்ன சேல்ஸை காணும்? சேல் சார், சேல் சார், என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வாங்கினோடனே அசந்து போகிற மாதிரி இருக்கணும், அதான். தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை சார், இது என்னோட டியூட்டி. ஓகே சார், ஓகே சார், அப்போ பார்க்கலாம். வேற எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஓகே. என்ன கண்ணன் சார்? மேடம், என்ன மாதிரி டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? அவர் கேட்குற டிசைன். ஓ, டிசைனா நானே சொல்லட்டுமா? சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிடுங்க. மேடம், என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு மங்களகரமாக ஆரம்பிக்கணும், அதனால் சாண்டல் கலரில் அப்படியே ஒரு பிங்க் பார்டரோட, ஒரு ஆலிவ் கிரீன், ஒரு ஆரஞ்சு, ஒரு லைட் ப்ளூ, அதுக்கு நடுவில் அப்படியே கோல்டு இலை போட்ட மாதிரி ஒரு டிசைன் வந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். அதான் மேடம் நான் கேட்குறேன். அவருக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அடப்பாவி, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓகே, 2 minutes சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, பாருங்க ப்ளீஸ். இருக்கு சார், நீங்கள் கேட்ட மாதிரியே இருக்கு. நான் கேட்ட மாதிரியே இருக்கா? அங்கே மேனிகூனில் இருக்கு, அது ஓகேவா பாருங்க. ஆகா, நான் கேட்ட அதே கலருங்க. சாண்டல் கலரில் பிங்க் பார்டரில் ஆலிவ் கிரீனு, ஆரஞ்சு, லைட் ப்ளூ. மேடம், இதைத்தான் மேடம் நான் கேட்டேன். அவர் இதை காமிக்காம வேற எதெல்லாமோ காமிச்சு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டார் மேடம். பிடிச்சிருக்கா? பில் போட்டுடலாமா? பில் போட்டுடலாம் மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சேல் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட். எனக்கு புரியுது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். சார், அது என்ன கையில் தழும்பு? ஓ, இதுவா? அப்போ நான் 4வது படிச்சுட்டேன். ரொம்ப பசிக்குது, சாப்பிடல. இன்னொரு நாள் வந்தால் சொல்லுங்களேன். பின்ன ஜோப் ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன்? கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டிங்களை பெற்றுக்கலாமே. ஏயா, என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பாயும் ஒன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்லும் ஆஃபீஸ்க்கு ஃபியூச்சரில் அவசியம் இல்லை. ஆக்சுவலி நான் வேலை செய்கிறது, தனியாக தங்குறது எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல சார். கெஞ்சி கூத்தாடி 6 மாதம் தானே பெர்மிஷன் கேட்டு வந்தேன். அவர் கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு. தீபாவளியோட எல்லாத்தையும் மூட்டை கட்டி வந்து சேருன்னு சொல்லியிருக்காரு. அங்கேயானோ? ரிலீவிங் ஆர்டர் வாங்கிக்க சொன்னீங்கன்னு உமா சொன்னா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். எங்கே போகணும்? பீச்சுக்கு. ஒரு குத்தி வச்ச மனச ஒரு குப்பு வச்ச பசானி எப்ப திறக்க போற? போச்சு உலகம்
கொஞ்சம் கிளாமர் ஏற்றிக்குவோம். எவ்வளோ ஆச்சு? ஏங்க உங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்கள். என்னது? பிரிச்சு பாருங்க. இந்த வாட்ச்ல உங்க ஃபோன் நம்பரை ஃபீட் பண்ணீங்கன்னா ஜிபிஎஸ்ல இந்த வாட்ச் எங்க இருந்தாலும் உங்க ஃபோன்ல தெரியும். அப்புறம் நாளையில இருந்து உங்க வண்டி தேவைப்படாது. ஏங்க? எனக்கு பெங்களூர்ல இதை விட பெட்டர் ஜாப் கிடைச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற வண்டியை புக் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் உங்க ஃபோன் கொடுக்குறீங்களா? இனிமே என் நம்பர் தேவைப்படாதுல, அதான் டெலீட் பண்ணிட்டேன். அம்மா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பா ஃபோன் பண்ணாரு. இப்போ நீயா? இருக்க போற கொஞ்சம் நேரத்தையாவது நிம்மதியா இருக்கணும்ல, ஏன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? ஏன் மேல ஏண்டி கோவப்படுற? உங்க அப்பா தான் பண்ண சொன்னாரு, அதான் பண்ணேன். உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? நிஜமா நீ வரல? என்ன இன்னைக்கு அதுக்குள்ள வந்துட்டேன்? எனக்கு ஒரு வாரத்துக்கு வண்டி வேணாம். ஏன்? ஊருக்கு போகிறேன் சார். அப்போ தீபாவளி சவாரிலாம் யாரையாச்சும் ஓட்டிக்கிங்க. சிகரம்
ஓடும் உன் எண்ணம் தாறுமாறாக்கும் வாழ்வையே படிக்கட்டுதான் இந்த துன்பம் ஏறி ஓடு விழாக்கோலம் காண்கின்ற ஊரில் நெஞ்சம் நோக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் தம்பி வாங்க. எந்த ஊர்? வடக்குப்பட்டி. அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இறந்துட்டார். வாழ்க்கையில் எல்லாருக்கும் துக்கம் இருக்க தான் செய்யும். அதை நினச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியுமா? வாங்க. இதான் நம்ம அரண்மனை. இங்கே எல்லாருமே ராஜா தான். இந்த ராஜா வந்து வெயிட்டராக வேலை செய்கிறாரு. ஹாய்ஜி. பேர் பெருமாள். இந்த ராஜா சப்ளையரு. ஹாய். பேர் செம்பட்டி. இவர் டீ மாஸ்டர். இந்த ராஜா பேர் தியாகராஜா. இன்னும் 4 ராஜாக்கள் லோக்கலில் குடும்பம் குட்டியமாக இருக்குது. என் பேர் முத்து. பெருமுத்து இல்லை, எஸ்எக்கி முத்து, தோசை மாஸ்டர். நாங்கள்லாம் இவரை சப்ப மாஸ்டர் தான் கூப்பிடுவோம். தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். இந்த பயலுங்களோட சேராது என்ன? உங்களடா போக்கத்த பயலுங்களா? உங்கள் சங்கதி எனக்கு தெரியாது. அவர் இங்கே இருந்தா அவர் வீக்னஸை சொல்லி காட்டிடுவோன்னு ஓடுறார். உனக்கு என்னடி வேணும்? உனக்கு என்ன சொல்றியோ அதே எனக்கு சொல்லு. உனக்கு இருக்கான்னு தெரியல, பாப்போம். முருகா, எனக்கு வயசு இருக்கும்போது இந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே போயிருந்தாங்கன்னே தெரியலையாப்பா. நீ முதல்ல அதை சாப்பிடு. அதோ அந்த லெஃப்ட் சைடில் பல்லத்தின புள்ள புதுசு புதுசுன்னு ஒரு புள்ள இருக்கு பாரு. அந்த மாதிரி புள்ள கிடச்சிருந்தா கூட சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பேன். இல்லையே, வரேன்டா. நான் நேற்றே சொல்லலை. மாஸ்க்கு கல்யாணம் ஆலையா? ஆச்சு, வயசு 55. இனிமேல் எங்கே கல்யாணம் ஆகுறது? கடைசி வரைக்கும் இப்படியே ஏங்கி சாக வேண்டியது தான். முருகா, அங்கே என்ன பேச்சு? போய் முதல்ல க்ளீன் பண்ண போ. வானதி, வானதி அடராடி. என்னாச்சு? காலையில 6 மணிக்கு ட்ரெயின். அதுக்கேண்டி இப்பவே அழற? போற அவசரத்துல அழ மறந்துட்டேனா? ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் போட்டு அழு. ஊருக்கு போனா ஃபோன் கூட பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். பேசாம உங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு வாடின்னு சொன்னா அதுக்கும் பயப்படுற. எங்க அப்பா ரொம்ப நல்லவருடி. அப்ப வாயை மூடிட்டு ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. இருந்தாலும் உங்களெல்லாம் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கும் போது ஏய் போதுண்டி. அப்ப நான் போய் படுக்கட்டுமா? உனக்குலாம் ஃபீலிங்ஸே இல்லையாடி? இப்ப அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ வந்த அன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ இருக்க போறது 6 மாசம் தான். அதுக்குள்ள எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணுன்னு. நீ கேட்கல.
வீட்ல இருந்து ஒரு நாளைக்கு 24 தடவை ஃபோன். ஆபீஸ் போனா டார்கெட், டெட்லைன், ஒரு வாரத்துல முடிக்க வேண்டிய வேலையை ஒரே நாள்ல முடிக்க சொல்லி ஜெயில் வார்டன் மாதிரி டீம் லீடர். ஆபீஸ்ல முடிஞ்சாச்சு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சு கேப்ல வரும்போது அடுத்த நாள் முடிக்க வேண்டிய வேலை தலைக்குள்ள முள்கரண்டி போட்டு ஆட்டுற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் நடுவுல ஹவ்? உங்க அப்பா போன்ல கொடாயறதுல இருந்து ஆபீஸ் வேலை உன் தலையில முள்கரண்டி விட்டு ஆட்டுற வரைக்கும் எல்லா இம்சையும் நைட்டு 10 மணியோட முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் தாண்டி சிட்டி லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்துல நீ இழுத்து போத்தி தூங்கிட்டு இப்ப ஹவுன்னு கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்னும் இல்ல, நீயே ஏதாவது ஒரு பையனை பார்த்து கரெக்ட் பண்ணியிருந்தனா அவனே உன்னை பார்ட்டி பப்புன்னு ஊர் சுத்தி காமிச்சிருப்பான். அதுவும் வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை ஒரே வாரத்துல பேக்கப் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. எதுவுமே செய்யாம இருக்க நீ பேசாம ஊருக்கே போலாம். போலாமா? எங்க? ஃபோனில் இருக்க நம்பரை டெலிட் பண்ணிட்டேன். என் மைண்டில் இருக்க நம்பரை டெலிட் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி என் மனசில் இருக்க லவ்வை சொல்லிடணும். கேட்ட அதே கலருங்க, செரண்டல் கலர்ல, பிங்க் பார்டர்ல, ஆலிவ் கிரீன், ஆரஞ்சு, லைட் ப்ளூ. மேடம் இதைத்தான் மேடம் நான் கேட்டேன். டேய் மாரி மாரி, டேய் மச்சி, என்னடாச்சு? மாப்பிள்ள, என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா. இதைத்தான் மத்தியானமே சொல்லிட்டியாடா, இதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கியா நீ? என்னால் அவளை மறக்க முடியலடா. எங்கே பார்த்தாலும் அவன் முகமாக தெரியுது. அதுக்கு தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்கியா? மச்சி, காதல் தோல்வியோட வழி என்னன்னு எனக்கும் தெரியும். கவலைப்படாதடா. ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி இருக்கும், 5-6 தடவைக்கு அப்புறம் அதுவே சரியாயிடும். இல்லைடா, நான் அவளை மறக்கணும்டா. தட் இஸ் த ஸ்பிரிட். மச்சி, லவ் ஃபெயிலியர் ஆன உடனே காசை கொடுத்து குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கூடாது. அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு என்ன மாதிரி பொறுப்பான நண்பங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். காதல் தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்கு 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். பாயிண்ட் நம்பர் 1, நாம் லவ் பண்ண பொண்ணு நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாலோ, இல்லை இன்னொருத்தனுக்கு ரூட்டு போட்டு நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாலோ, அது அவ்வளோ சுலபமாக நம்ம மனசு ஏற்றுக்காது. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அவள் மனசு மாறி நம்ம கிட்ட திரும்ப வரமாட்டாளான்னு திணுசாக கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வெறும் கற்பனை தான். நிஜம் என்னன்னா, நம்மளை விட்டு போனவ தான் திரும்ப வரவே மாட்டான். ஒருவேளை அவள் வந்துட்டா? சை, அதான் வரமாட்டான்னு சொல்கிறலடா. இங்கே பாரு மச்சான்,
இனிமே வாழ்நாளில் நீ வானதியை சந்திக்கவே போகிறதில்ல. அதை ஃபஸ்ட்டு உன் மைண்டில் செட் பண்ணு. இப்போ நான் சொல்ல போகிறது 2வது விஷயம். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் யாரை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பொருள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணணும். அப்படியே எதுவும் என்கிட்ட இல்லை. இந்த வாட்ச் இருக்கே, எனக்கு புரியுது மச்சி. இது அவ கொடுத்த கிஃப்ட்டு உன்னால் தூக்கி போடவோ இல்லை உடைக்கவோ முடியாது. பரவாயில்லடா, இதை உனக்காக நான் எடுத்துக்கிறேன். நீ கட்டிட்டு இருந்தால் மட்டும் எனக்கு அவனே வராதா? இதை நான் கட்டிக்க போகிறது இல்லைடா. ஊருக்கு போகிறப்போ தம்பிக்கிட்ட கொடுத்துடுவேன். இப்போ உன் பிரச்சனை முடிஞ்சா அவ்வளோதான். நான் சொன்ன 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணேன். உன் நிம்மதிக்கு நான் கேரண்டி. சரி மச்சான், நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். மனசில் துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறதோட நீ ஊருக்கு கிளம்புறதாண்டா பெட்ரு. என்ன டேய், அந்த டப்பா கூட இங்கே இருக்கக்கூடாரா? அதை தூக்கி குப்பையில் போட்டுரு. வரவா? பாய். அண்ணே அண்ணே அண்ணே, கொஞ்சம் கூட வெக்கமில்லாம அந்த பொண்ணு கேசுவலா போகுதுண்ணே. என்னங்கிறதுக்கு உன்னை பார்த்து வைக்கப்பட்டு தலை குனிஞ்சு கால் கட்ட வரல கோலம் பண்ணுங்கிறியா? இல்லை நான் பாடுறா, அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருந்துச்சுண்ணே. அண்ணா ஏன் தூங்க மாட்டான் போகுது. இந்தா இந்த கொரியா செட்டு எல்லாம் 1500 நம்ம சம்மட்டி செகண்ட் ஹேண்டில் 500 வாங்கி வந்துக்கிறான். இந்த 2G மெமரி கார்டு இருக்குது, 250 படங்குது. எல்லாம் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க தான். சும்மா பாரு. சின்ன பையனை கெடுத்துடாத சப்ப. யாரா சின்ன பையன்? ராஸ்கர். நான்லாம் சின்ன பிள்ளையா இருந்தபோது பொம்பளை பிள்ளைங்களோட பேசினேன். எங்கள் ஆத்தா சூடு வச்சிரும். அந்த பையன் இன்னி வரைக்கும் என்ன எல்லா விஷயத்துலையும் ஏங்கி சாகடிச்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் வருத்தமாக இல்லை. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு தான் கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. காலகாலத்தில் கல்யாணம் இருந்து உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா வருத்தம் வரும். டேய், நீ இன்னும் தூங்கலையா? தூங்குறேன் முருகா, அவன் பேச்செல்லாம் கேட்டுறாத. நீதி நேர்மை நியாயம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்துகிறேன். சந்தோஷமாக இருக்கான். மாற்றலாம் செப்ப. என் கூட பிறந்தவங்க 4 பேர். குடும்பத்துக்காக 13 வயசில் ஹோட்டலில் வந்து நின்னேன். 2 தம்பிங்களை படிக்க வச்சேன், தங்கச்சிங்களை கல்யாணம் முடிச்சு வச்சேன். அவன் குடும்பம் குட்டியானவனே என்னை மறந்துட்டானுங்க. என்னை பற்றி நான் யோசிக்கும்போது வயசு போயிடுச்சு, தனியாயிட்டேன். இப்போ என் இடத்துல நீ இருக்க. சந்தர்ப்பம் கிடைச்சா விட்டுறாத, மாட்டிக்காத வரைக்கும். இங்கே எது பண்ணாலும் தப்பு இல்லை. ஹலோ, ட்ரெயின் கரெக்ட் டயத்துக்கு புறப்பட்டுச்சாமா? வானதி, அம்மா நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பேசுகிறேன். அப்படியே கொஞ்சம் மேலே பாரு. ட்ரெயின் 6 மணிக்குன்னு தெரியும்ல, எழுப்ப மாட்டீங்களா? அப்படியே குத்திடுவேன். எத்தனை வாட்டி உன்னை எழுப்புறது? கோவப்படாதடி, அவ ஹேங் ஓவர்ல இருக்கால. என்ன சொன்ன? ஹேங் ஓவர்னு சொன்னேன். இந்த அம்மா கம்பல் பண்ணி எல்லாரையும் பப்பு கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து அனீசியா நின்னுட்டு இருந்தாங்க. சரி சந்தோஷப்படுத்துவோன்னு அத குடிச்சிட்டு நீ போட்ட ஆட்டம் இருக்கே ஷோபா, உன்னை வீட்டுக்கு கூட்டு வரதுக்குள்ள நாங்க பட்ட படி எங்களுக்கு தான் தெரியும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே ஐம் ஃப்ரீ பர்ட்னு சொல்லி டாப்பை கழட்டி எறிகிற. இப்போ எங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்றது? நீ 90க்கே மட்டையவன் யாருக்கு தெரியும்? ஐயோ, போய் குளிச்சுட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. ஊருக்கு போறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்.
நேத்து நைட் அந்த ஆட்டம் ஆடிட்டு இப்ப எப்படி பெட்ஷீட் போத்திட்டு போறா பாரு. ஐயோ இல்லைம்மா எல்லாமே ஹலோ சார் நீ மதுரைக்கு ஒரு டிக்கெட் வேணும் சார். ப்ளீஸ் சார் ஒரே ஒரு டிக்கெட் தான் சார் ப்ளீஸ் சார். இந்த பஸ்ல டிக்கெட் இல்லைம்மா போனவைமா. என்னாச்சு? எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணிட்டோம், டிக்கெட் கிடைக்கலடி. ஏய் எல்லாம் உன்னால தாண்டி. நான் மட்டும் இன்னைக்கு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரல எங்க அப்பா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஏய் குடு. யாருக்குடி பண்ற? மாரிமுத்துக்கு. அவனுக்கு தான் இவளை பார்க்கும் போதெல்லாம் நாக்கு வேர்க்கும். எங்க போகுது? நான் பேசல. ஏய், வாங்கி வாங்கி பேசு. பேசு. ஹலோ நான் வானதி பேசுறேன். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் மேடம். உங்களுக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ் எதுலையாச்சும் எனக்கு மதுரைக்கு ஒரு டிக்கெட் வாங்கி தர முடியுமா? எப்போ வேணும்? இப்போவே வேணும். ஒரு 1 hour கழிச்சுனாலும் பரவாயில்ல. மொத்த சென்னையும் கிளம்பி பைபாஸில் பாதி தூரம் போயிட்டுருக்கு. இப்போ போய் டிக்கெட் கேட்குறீங்க? நானே நைட்டு முழுக்க பஸ் கலைஞ்சி டிக்கெட் கிடைக்காம கடைசியாக வண்டியில் போயிடலான்னு இப்போ தான் ஒரு முடிவுக்கே வந்தேன். டிக்கெட்லாம் கிடைக்காது மேடம். பேசாமல் நாளைக்கு போங்க, ஃப்ரீயாக இருக்கும். ஏய் அவனே டிக்கெட் கிடைக்காம வண்டியில தான் போறானா? ரொம்ப நல்லதா போச்சு. ஃபோனை கொண்டா குடு. ஹலோ ஹலோ நான் ரங்கநாயகி பேசுறேன். சொல்லுங்கள் மேடம். எந்த ஊருக்கு போறீங்க? எங்கள் ஊருக்கு தான் மேடம். உங்க ஊருக்கு பேர் இல்லையா? மதுரைங்க. உன் மண்டையில் என்ன மாவிளக்கா இருக்கு? அவ இவ்வளவு நேரம் மதுரைக்கு தானே டிக்கெட் ஏற்பாடு பண்ண சொன்னா. நீ தனியா தானே போற? ஆமாம் மேடம். அப்புறம் என்ன, வண்டி திருப்பிட்டு எங்க வீட்டுக்கு இடவா? இல்லைங்க. என்ன இல்லைங்க? வானதி மேல உனக்கு அக்கறை இல்லையா? என்னடி நீ இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வர, அவ்வளோதான். மேடம் நான் காரில் போகிறதா நினச்சிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வர சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் பைக்கில் தான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா இதே பைக்கில் பத்திரமா கொண்டு போய் மதுரையில் ட்ராப் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன விளையாடுறியா? அவன் கார்ல போறான்னு நினைச்சுதான் வர சொன்னேன். பைக்ல அவ்வளவு தூரம் போறது ரிஸ்க், அதுவும் அவன் கூட. நான் இங்க வந்ததே கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலான்னு தான். ஆனா ஒரு நாள் கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கவே முடியல. அப்பாவுக்கும் வேலைக்கும் பயந்து பயந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு லாங் டிரைவ், அதுவும் பைக்ல. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. வீட்ல இருந்துதான். அம்மா என்னம்மா 2 நிமிஷத்துல ஃபோன் பண்றேன்னு சொன்ன? இப்பதான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேம்மா, அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. ஆக்சுவலி நான் காலையிலே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேம்மா. சரஸ்வதி தான் எல்லாரும் கார்ல போலான்னு. சரஸ்வதி வராமா? அவ மகா வீட்டுக்கு போறா, நாகர்கோயிலுக்கு. என்னடி? இல்ல அவ ஃப்ரெண்டுங்க கூட கார்ல வராலாம். போன கொடு. இருமா, அப்பா பேசுறாரு. சொல்லுமா. அப்பா நாங்க எல்லாரும் கார்ல போலான்னு சரஸ்வதி தான். போன அவட்ட கொடு. சரிப்பா. அப்பாடி பேசு. ஹலோ என்னம்மா, நீ தான் அவளை ட்ரெயினில் போகண்டான்னு சொன்னியா? ஆமாப்பா. இனிமேல் நாங்கள்லாம் அவளை எப்போ பார்க்க போகிறோமோ அதான். நான் கூட நாகர்கோயில் தான்ப்பா போகிறேன், மகா வீட்டுக்கு. எல்லாரும் நம்ம ஆளுங்கன்னு தான் உங்களோட அவளை தங்க விட்டேன். ஒழுங்காக கொண்டு வந்து சேருங்க. காலங்கட்டு கிடக்குது. பொம்பளை பிள்ளைலாம் ஒன்றா சேர்ந்து காரில் வராங்க. எல்லாம் ஒன்னால தான். 1 மணி நேரத்துக்கு ஃபோன் பண்ணி எங்கே வராங்கன்னு விசாரிச்சுட்டு.
எனக்குன்னு நீ போட்டு டிவி போட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காத. இந்த பேக்கை மட்டும் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு, நான் வந்து வாங்கிக்கிறேன். வேணாண்டி, ஏதாவது பிரச்சனைனா உங்க அப்பாக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது. சொல்றத கேளு. எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலடி. நீ எல்லாரையும் ஏதோ ஒரு பிரச்சனைல சிக்க வைக்க போற. ஏன்டி எல்லாரும் பயந்து சாகுறீங்க? எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது வீட்ல இருந்து கால் வந்துச்சு, சமாளிச்சிட்ட. நீயும் மாதிரி வண்டியில போயிட்டு இருக்கும்போது அப்பா ஃபோன் பண்ணி பக்கத்துல தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட ஃபோனை கொடுன்னு சொன்னா என்ன பண்ண போற? அவருக்கு சிரமம் கொடுக்காம 1 ஹவருக்கு ஒரு தடவை நானே ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்படி ஃபோன் பண்ணும்போது நம்ம எல்லாரும் கான்ஃபரன்ஸ் கால்ல இருப்போம். எல்லாரும் ஒண்ணா கார்ல வர மாதிரி மேனேஜ் பண்ணிடலாம். நீ என்னடி சிக்கல சில்லறையா வாங்கிட்டு இருக்க? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நாங்க செத்தோம். இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலடி. என்ன கேட்டா நான் ஊருக்குலாம் போல சென்னையில தான் இருக்கேன்னு சொல்லிடு. சாரிடி, பிளான் பண்ணது தான். கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் நீ எங்க கூட தான் இருக்க. என்னங்க நீங்கள் மட்டும் சொன்னீங்க, 4 பேர் எப்படிங்க பைக்கில் கூட்டு போக முடியும்? என்ன நக்கலா? உன்னை எதுக்கு போட்டோ எடுத்திருக்கோன்னு தெரியுமா? அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் போலீஸ் உன்னை வந்து தூக்கிடும். என் மாமா தான் சிட்டி கமிஷனர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அது என்ன நீ பேகை முன்னாடி மாட்டிருக்க? பின்னாடி வச்சா அவங்களுக்கு இடிக்கும், சிரமமாக இருக்கும் தான். ஹலோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பேக் எடுத்து பின்னாடி போடு. இங்க பாரு, அனாவசியமா வழியில எங்கேயும் பிரேக் அடிக்க கூடாது. திடீர்னு யாராவது குறுக்க வந்துட்டா? அதான் ஹாரன் இருக்குல்ல, அதாடி. ஏய் போதும்டி, உனக்கு ஒன்றும் தெரியாது, சுமாரு. உன் சட்டை நுனி கூட அவன் மேல படாம கொண்டு போய் விடணும், புரியுதா? சரி, நீ போய் வண்டியில ஏறு. ஏய், 2 காலையும் ஒரே பக்கம் போட்டு உட்காரு. போதுமா? இந்தாங்க ஹெல்மெட் போட்டுக்கங்க. ஏய், ஃபுல் செட்டப் போட்டு தாண்டி வந்திருக்கான். பாய்டி. பாத்துடி, எதுனா ஃபோன் பண்ணு இல்ல டெக்ஸ்ட் பண்ணு. எப்படி ஊருக்கு போகிறதுக்குள்ள மனசில் இருக்கிறத சொல்லிடணும். சொல்றி, லைன்ல இரு. ஹலோ, எங்க இருக்க? 12 மணிக்கு ட்ரெயின்ல ஆட்டோல எக்மோர் போயிட்டு இருக்கேன். சரி, கான்ஃபரன்ஸ்ல போட்டிருக்கேன், ஹோல்ட் பண்ணு. சொல்டி. சரஸ்வதியும் ரங்கநாயகியும் லைன்ல இருக்காங்க, நான் வீட்டுக்கு பண்றேன், வெயிட் பண்ணு. சொல்லுமா. அம்மா, கார் கிளம்பிருச்சுமா. தாம்பரம் தாண்டியாச்சு. சரிம்மா. அப்பா இருக்காரா? இருக்காருமா. குடுமா. எப்போ புறப்பட்டீங்க? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுப்பா. சரி, ஃபோனை ஃப்ரெண்டு கிட்ட கொடு. மகா, அப்பா பேசணுமா? கொண்டாடி. சொல்லுங்கப்பா. காரில் வரீங்க, நிதானமாக வரணும். போகிற வர வண்டி ஓட்டலாம் போட்டி போட்டுக்கிட்டு டிரைவரை வேகமாக ஓட்டு கலாட்டம் பண்ணக்கூடாது. சரிங்கப்பா. எத்தனை மணிக்கு வருவீங்க? சரஸ்வதி, கார் எத்தனை மணிக்கு மதுரைக்கு போவோம்? 8 மணின்னு சொல்றீ. 8 மணிக்குள்ள வந்துருவோம்ப்பா. சரி, பார்த்து நிதானமாக வாங்க. சரிடி, 1 hour கழிச்சு ஃபோன் பண்றேன், அலர்ட்டா இருங்க. காரில் வரேன்னா வீட்டில் போய் சொல்லியிருக்கீங்க? பின்ன உன் கூட வர என்ன சொல்ல முடியும்?
நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். போங்க. நீங்களாம் உருப்படியா ஊரு போய் சேர்ந்தாதான்டா தீபாவளி. திருட்டு போயிலுங்க சாக போகுதுங்க. ஹலோ வானதி, வானு, ஹலோ ஏங்க வானு, இங்க உங்களை தான் என்ன தெரியல? நான் தாங்க ரமேஷ், ஃபேஸ்புக்கில் உங்க ஃபீலரு. என்னங்க போன வாரம் BMW கார் வாங்கிட்டு இன்னைக்கு ஷேர் ஆட்டோல வரீங்க? பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுப்பா. அச்சச்சோ, என்ன பிசினஸ்? இந்த சாரி உங்க திறமைய பார்த்தா பிசினஸ் லாஸ் ஆகுற வாய்ப்பே இல்ல போல இருக்கே. இவங்கள பார்த்து சொல்றீங்களா? எல்லாம் லாஸ்க்கு வித்திருக்கேன். கில்லிங் சேல். நீங்க ஒன்னால ஒன்னு வாங்கிக்கீங்களா? ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஜஸ்ட் 100 rupees. ப்ளீஸ் டேக் இட். எக்ஸ்கியூஸ் மீ, சார் உங்க பாய் ஃப்ரெண்டா? சாச்சா, என்னோட டிரைவர். எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்ல. சூப்பர்ங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஏன் ப்ரோ, மேடத்துக்கு நீங்க வெறும் டிரைவர் தானே? டவுட் பண்ணு, தப்பா நினைக்காதீங்க ப்ரோ. எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு. ஏய் சும்மா நசனசன பேசாம வரியா? ப்ரோ என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். நான் வரேன். செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே. செம்ம கியூட்டுங்க. சூப்பர். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே அனுப்பி வைக்கிறேன். 9340527816. Gift for you. Oh, it's for me? Thanks. I will call. Okay, bye. I am waiting. கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னங்க கோவம்? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்பர் கொடுக்கறது சேஃப் இல்ல. நான் ஏன் நம்பர் கொடுக்கல, உங்க நம்பர் தான் கொடுத்திருக்கேன். ஏன் நம்பர் எதுக்கு கொடுத்தீங்க? உங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பாஸ்டா இருக்கான். அதுக்கு தான் உங்க நம்பர் கொடுத்தேன். கரிகால வண்டி மாதிரி இருக்கு. பஸ் கொஞ்சம் வண்டி ரிப்பேர் ஆச்சு பாஸ். வண்டியில் டீசல் லீக் ஆகுது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா மெக்கானிக் ஷெட் வரைக்கும் போய் மெக்கானிக் கூட்டு வந்து. கரிகால இருக்கானா? இருக்காரு பாஸ். கரிகால உங்களுக்கு தெரியுமா பாஸ்? மச்சான். ஏய் கரே மாப்ள மச்சான். என்னடா ஊருக்கு கிளம்பிட்டியா? ஆமாடா. யாரா அது? வானதிடா. வால் தானே. ஏங்க இவன் ரூம்மேட் கரிகாலன். ஹாய். சேல்ஸு அது என் ஃப்ரெண்டோட ஆள். ரொம்ப வழியாக நாங்களாம் நட்புக்காக கொலை பண்ணுற கூட்டம். அப்புறமாப்பில் செட் ஆயிடுச்சா இல்லையா? ஏய் ஏங்க இவன் என் நண்பன், ரொம்ப நல்லவங்க.
அப்போ நீங்க கேட்டவரா? செம்ம காமெடி சென்ஸுங்க. இந்த மாதிரி காமெடிக்கெலாம் நண்பன் நல்லா சிரிப்பான். சும்மா நம்ம போலாமா? உட்காருங்க போலாம். டேய் இருடா, நாங்கள் என்ன புலப்பத்து போய் ஊரில் இருக்க வண்டியை பூரா நிப்பாட்டிக்கிருக்கோமா? டீசல் லீக் ஆகுதுன்னு கையா கண்ணா ஒருத்தன் கூட நிப்பாட்ட மாட்டேங்கிறான். டேய் நீ எங்கிட்ட ஊருக்கு தானே போகிறேன்னு சொன்ன. தீபாவளி நைட்டு திண்டுக்கல் சந்தையில் ஸ்டால் போட சொன்னாடா. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும் மச்சான். அதான் ஒரு நாள் தீபாவளி தள்ளி கொண்டாடிக்கலான்னு வந்துட்டேன். கொஞ்சம் வண்டி கொடுத்தேன்னா அப்படியே பக்கத்தில் மெக்கானிக் செட்டுக்கான்னு பாட்டு வந்துடுவேன். ப்ளீஸ் மச்சான். சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரி. என்னையா சேல்ஸ் ஒரு மெக்கானிக் செட்டை கூட காணா? பேசாமல் ஒரு கேட்டை வாங்கி டீசல் டியூப்பில் சுற்றி வண்டி அடிச்சு போயிடலாமா? இதை விட்டால் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பிசினஸ்லாம் எப்படி போகுது? பிள்ளைங்களும் மாட்டிக்கிட்டு திடீர்னு பசங்கள்லாம் லவ் பண்ண வராங்கன்னு ஊருக்குள்ளங்கெல்லாம் காலை பசங்க உதைக்கிறாங்களா? இதெல்லாம் உருப்படுமா? சொல்லுவானதே நான் கண்ணாடி பிசினஸ் போட்டு போதுமானதே என்ன நம்போ. மழை வருமா? எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வரும். நான் அப்புறமா பேசுகிறேன். இதுவா? அப்போ நான் 4வது படிச்சுட்டு இருந்தேன். டேய் அண்ணன்டா, சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன். டேய் எங்கடா போகிறீங்க? சினிமா பார்க்க போகிறோம். சரி சரி பார்த்து போங்க. ஒரு 10 ரூபாய் கொடுக்குறதே. டிவியில் சாலமன் பாப்பைய பட்டிமன்றம் போய் பாரு. தீபாவளிண்ணா. டேய் நமக்கெல்லாம் பொங்கல் தான்டா. வாடா போலாம். உங்களுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. சும்மா பந்தாடா. தெக்குப்புட்டி பிள்ளைய சைட் அடிச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் தெரியும்டா. நான் 2 பிள்ளைக்கு பென்சில் கொடுத்தேன், நான் பார்த்தேன்டா. வாடா. எங்கடா கூப்பிடுற? போன வட்டம் தீபாவளிக்கு ஒத்த வடி ஆட்டையை போட்டான்ல, அவனை சும்மா விட முடியுமா? வாடா. நல்ல வேலைங்க, லாஸ்ட் மினிட்ல என் டவுசர்லேருந்து பட்டாசு வெளியே எடுத்துடும். அதனால் என் கையோடு போச்சு. இல்லைன்னா என் ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். ஏங்க நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் வெடினாலே பயம். ஆனால் நான் மறக்க நினைக்கிற தீபாவளி ஒன்று இருக்கு. அப்போ எனக்கு 3 வயசு இருக்கும். வேடிக்கை பக்கமா வா. அக்கா அத்தை வீடு அந்த பக்கம். எனக்கு தெரியும், வா. பார்த்து. மனதி இங்கே இரு, அக்கா 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ எங்கக்கா போற? அக்கா வந்துடுறேன், இங்கே நில்லு. பெரியப்பா, பெரியப்பா. வானதி ஏடா செல்ல இங்கே நிற்கிற? அக்கா அங்க போயிருக்கா. அந்த பக்கமா? அங்க அங்க. தீபாவளிக்கு முறுக்கு மட்டும்தானா? வேறு எதுவும் ஸ்பெஷல் கிடையாதா? நீ எதுக்கு பிட்ட போடுறேன்னு தெரியும். கொடுக்கறத வாங்கிட்டு போ. கிட்ட வராத. கொடுக்கறத வாங்கிட்டு போன்னு நீ தானே சொன்ன. சரி, நாங்கள்லாம் மனசை காதலிக்கிறவங்க. சீக்கிரம் கொப்பாட்ட வந்து பேசிடுவேன். அப்போ கேளு, மாமா தர்றேன்.
ஏய் அப்பா ஓடு சீக்கிரம் அவர்கிட்ட மாட்டிக்காத. அதுக்கப்புறம் வடக்கப்பட்டியிலேருந்து அவங்க ஆளுங்க 10 பேர் நியாயம் பேச வந்தாங்க. ஏற்கனவே கோவமாக இருந்த எங்கள் ஊர் ஆளுங்க அவங்கள அடித்து விரட்டிட்டாங்க. 2 ஊர் குடிசைங்களும் 10 எரிஞ்சது. போலீஸ் கேஸ் ஆச்சு. கோர்ட்டில் எங்கள் பெரியப்பாக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. அந்த தீபாவளியை நினச்சாலே எப்பவும் நடுங்குது. ஏன் அமைதியாக இருக்கீங்க? உங்கள் பெரியப்பா அடிச்சு பண்ண பையன் ஒரு வகையில் எனக்கு சொந்தம். அண்ணன் பக்கத்தில் ஒரு மெக்கானிக் செட்டு கூட இல்லைடா. இப்போதைக்கு வேறு ஒரு மேட்ரு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். 10 கிலோமீட்டர் தாங்கும். அதுக்குள்ளே வேறு ஏதாவது மெக்கானிக் செட் பார்த்து டீசல் டியூப் மாற்றிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். குடி 100 கிலோமீட்டர் இருக்கும்போது இதாண்டா கரெக்டான சான்ஸு. பார்த்து கரெக்டாக பேசுகிற. பார்த்து பத்திரமா போயிட்டு ஃபோன் பண்ண மாதிரி ஆச்சு மாப்பிள்ள. கொடு. ஒர்க் அவுட் ஆகலைன்னா திருப்பி கொடுத்துடணும். யார் என்னென்னு விசாரிக்க அப்படி பொறுப்பு வந்து யோசிக்கிறீங்களா? சேச்சா அப்புறம் எங்க எதுவும் பேசாமல் இருக்கீங்க? இல்லையே, நீங்களும் பேசல நானும் பேசல, அவ்வளோதான். எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தான் தோணுது. அப்போ பேசுங்க. உங்களுக்கு யாரையும் லவ் பண்ணணும்னு தோணலையா? அப்பப்போ தோணும், உடனே மனசை மாற்றிக்குவேன். ஏங்க? எங்கள் குடும்பத்தில் முதல் தடவை படிக்கிறதுக்குன்னு வெளியில் வந்தால் நான் தான். சென்னையில் தங்கி வேலை பார்த்தேன். அப்புறம் நான் லவ் பண்ணி ஏதாவது பிரச்சனையாக ஆயிடுச்சுன்னா எங்கள் ஊரில் அடுத்தடுத்து எந்த பொண்ணையும் வெளியில் அனுப்ப மாட்டாங்க பாருங்க, அதான். நீங்கள் எப்போ ரிட்டர்னா? வேலையை ரிசைன் பண்ணி போயிட்டுருக்கேங்க. ஏங்க இதை விட பெங்களூரில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட எல்லா டீட்டெயிலாக சொல்ல முடியாதுல்ல. அப்போ எனக்கு உங்ககிட்ட அவ்வளோ பழக்கம் இல்லை, அதான் அப்படி சொன்னேன். அப்போ சென்னைக்கு நீங்கள் வரவே மாட்டீங்களா? இதுக்கு மேலே வீட்டில் இருந்து வெளியில் வர்றதே கஷ்டங்க. எப்படியோ 2-3 மாசத்துல ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. அப்புறம் அவனா பார்த்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு. அப்போவும் உங்களெல்லாம் பார்க்க முடியாது. என்னாச்சு? தெரியலங்க. பெட்ரோல் போட்டிங்களா? வரும்போதாங்க டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்தேன்.
எங்க சார் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? 2 கிலோமீட்டர் கடையில் இங்கே எதுவும் மெக்கானிக் இல்லை. நீங்கள் என்ன வண்டியை ஓரமாக நிப்பாட்டி காரில் இருங்களேன், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். ஏதாவது மெக்கானிக் செட்டில் அதுக்கப்புறம் மெக்கானிக் கூட்டு வந்து பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ முன்னாடி உட்காந்துக்க. சார் பைக்கு கீழே இருக்கு, பார்க் பண்ணுங்களே, சேஃபாக இருக்கும். ஓகே சார், உடனே வந்துடுறேன். வானதி அம்மா பேசுறேன். அவளுக்கு ஃபோன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்கு, அவ எடுக்க மாட்டேங்கிறா. என்னன்னு தெரியலையேம்மா. என்னடி சொல்ற? எல்லாரும் ஒண்ணா தானே வந்துட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, வானதி பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இருங்க, நான் அவளை கூப்பிடுறேன். வானதி, வானதி. அம்மாவை தூங்குறாமா, நீங்க கால் கட் பண்ணுங்க, நான் அவளை உங்களுக்கு கூப்பிட சொல்றேன். என்ன கட் பண்ணிட்டா? சனியை பிடிச்சிட்டா, நல்லா மாட்டி விட்டுட்டான். சொல்டி. வானதிக்கு ஃபோன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்கு, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. எடுக்கலன்னா விட, அதுக்கு ஏன் எனக்கு ஃபோன் போட்டு கடுப்பேத்துற? அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்கடி, அவங்க ஃபோன் பண்ணி எடுக்கலையா. எதுவும் பிரச்சனையாடி? நீ வேற பயம்படுத்தாத, லைன்லயே இரு, சரஸ்வதி கூப்பிடுறேன். சொல்லுடி. வானதி ஃபோன் பண்ணாளா? பண்ணுவா. நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கா பாரு. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாடி. ஏன்? கொல்ல விழும், அது தெரியாம தானே நாங்க உன்ன கேக்குறோம். ஏன்டி டென்ஷன் ஆவறீங்க? அவ ஃபோன் எடுக்கலனா மாரிமுத்து கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே. குழப்பத்துல ஒண்ணுமே புரியல. சரி, லைன்ல இருங்க, நான் மாரிமுத்துக்கு கால் பண்றேன். ஹலோ, ஃபோனை வானதி கிட்ட கொடு. வானதிட்ட தானே கொடுக்குறேன். அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க, கொண்டு போய் கொடுக்குறேன். அவள் என்னடானா பைக்கில் வந்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி காரில் வரேங்கிறா. வழியில் ஷேர் ஆட்டோவில் ஒருத்தன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுங்கிறான். ஏன் நம்பர் அவட்ட கொடுத்து சேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. பைக் ரிப்பேர்னு காரில் லிஃப்ட் கேட்டா எனக்கு முன்னாடி அவ ஏறி உட்கார்றா. கார் விருட்டுன்னு போது அவன் யார் என்னன்னு தெரியாமல் நானே மண்டை கஞ்சி போய் நிற்கிறேன். நீங்கள் ஃபோனை போட்டு கூலா வானதிட்ட கொடுன்றீங்க. ஹலோ, கொஞ்சம் நிதானமா என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா? அவன் என் பைக்கில் ஏறினதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். வானதியை ஓம் பொறுப்புல தான் அனுப்பியிருக்கோம். அவளுக்கு ஏதாவது நாச்சுன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்க? நீ தான் அவளை கடத்தினு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸோட நான் பேசிக்கிறேன். கட் பண்ணிட்டானா? சரஸ், உனக்கு மூளையே கிடையாதுடி. என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா விசாரிக்காம அவனை ஏன்டி மிரட்டுறீங்க? ஏய், அவன் மட்டும் நான் பொறுமையாவா பேசினா? ஐயோ, என் லைன்ல வானதியோட அம்மா வராங்கடி. இப்போ என்ன பண்றது? கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ணு, பேசி சமாளிப்போம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கப்பா. வானதி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? அது அவளுக்கு தலைவலிப்பா. வாந்தி வேற எடுத்தா. கார் டிராவல் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டு பின்னாடி தூங்குறாப்பா. சரி, அவ ஃபோன் எடுக்கலன்னா நீங்க எடுத்து பேச மாட்டீங்களா? அவ ஃபோன் பேக்ல வச்சிருந்தாப்பா, சவுண்ட் கேட்கல. எங்க வந்துட்டு இருக்கீங்க? செங்குறிச்சி கிட்ட வந்துட்டு இருக்கோம்ப்பா. 6 மணிக்குள்ள வந்துருவீங்களா? ஷூர்ப்பா. பேசாம உண்மையை சொல்லிருக்கலாம். எனக்கு அப்பவே எல்லாம் தப்பா பட்டுச்சு, இப்ப மாட்டணும். இனிமே எதுவும் பண்ண முடியாது. இருங்க, நான் யோசிச்சுட்டு கூப்பிடுறேன்.
எதுக்கு எடுத்தாலும் தீபாவளியாக காரணம் காமிச்சிக்கிட்டு. ஐயா போனேன் பையனா பார்த்துக்கிறேன். முருகா சார், என்ன தீபாவளிக்கு ஊருக்கு போறியா? ஆமாங்க, போன வருஷமும் போல. ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? வெட்டி செலவு தானே. நம்ம வண்டி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, செட்டில் விட்டுருக்கேன். வேணாடா தீபாவளிக்கு முதல் நாள் தான் தருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து குழந்தையாளுக்கு நிச்சயார்த்தமா. ஏன் பொண்டாட்டி என்னடான்னா 4 நாளைக்கு முன்னாடியே போகணும்னு சொல்லி உயிர் எடுக்கிறேன். நீ என்ன பண்ணுற, வண்டியை தஞ்சாவூரில் கொண்டு வந்து சேர்த்துரு. அதுக்கு ஒரு 1000 ரூபா தரேன், அங்கேருந்தே ஊருக்கு போய்க்க. சரிங்க. ஏங்க சார், பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த கிலோமீட்டர் கடையில் இங்கே எதுவும் மெக்கானிக் இல்லை. நீங்கள் இன்னும் வண்டியை வரமா நிப்பாட்டி காரில் இருங்களேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ முன்னாடி உட்காந்துக்க. சார், பைக்கு கீழே இருக்கு, பார்க் பண்ணுங்களே, சேஃபாக இருக்கும். ஓகே சொல்லு. சாரிங்க, நான் டென்ஷனில் ஏதோ உளறிட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு எதுவும் வேண்டாம், நானே வனதியை கண்டுபிடிக்கிறேன். உன்னால எப்படி முடியும்? நடந்த எல்லாத்தையும் நான் உங்க வீட்ல சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உன் நம்பரையும் உங்க அப்பா கிட்ட கொடுக்க போறேன். அவர் விசாரிச்சா நீ பதில் சொல்லிக்கோ. கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நாங்க ஏற்கனவே சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு 2 hours டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் எப்படியும் கண்டுபிடிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஏற்கனவே உங்க வீட்ல இருந்து கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மணி நேரத்துல 2 தடவை ஃபோன் வந்துரும். என்ன பண்ண சொல்ற? ஏதாவது பொய் சொல்லி சமாளிங்க. என்ன பொய் சொல்றது? உங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாதா? ஏதாவது சொல்லி சமாளிங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். ஸ்பார்க் பிளக் தான் பிரச்சனை, மாற்றியாச்சு. என்ன முச்சி, ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஏய் கரி, வானதியை மிஸ் பண்ணிட்டேன். என்னடா சொல்கிற? இப்போ நீ எங்கே இருக்க? பெரம்பலூர் டோல் பிளாஸால. உன்னை தாண்டி XUV 500 ஒயிட் கலர் கார் போச்சுன்னா ஃபாலோ பண்ணு. வண்டி நம்பர் TN09AF4518. காருக்கு பின்னாடி சாமியார் பரமானந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். இங்கேருந்து கிளம்பி 1/2 மணி நேரம் தான்டா ஆச்சு. கண்டிப்பாக உன்னை தாண்டி போயிருக்க வாய்ப்பே இல்லை. மிஸ் பண்ணிடாத மாப்பிள்ள, ஃபாலோ பண்ணு. நான் எதுக்கு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணோம்? பைக் ரிப்பேர் ஆச்சுன்னு லிஃப்ட் கேட்டோம். அந்த பைத்தியக்காரி எனக்கு முன்னாடி காரில் ஏறி உட்காந்துட்டா. நான் பைக்கை பார்க் பண்ண போயிட்டு வரதுக்குள்ள அந்த கார் வேகமாக போயிருச்சு. மச்சான், முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். அந்த ஈரவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நம்ம போலீஸ் கிட்டலாம் போக முடியாது. அது நிறைய பிரச்சனை இருக்கு. அவள் கிடைக்கலன்னா நம்ம ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள மொத்த ஊர் பத்தி ஏறியும். அவள் தெக்குப்பட்டி பொண்ணு. ஏண்டா ஊரில் எவனும் நிம்மதியாக இருக்குது உனக்கு பிடிக்கலையா? தெக்குப்பட்டி பொண்ணு எதுக்கு பைக்கில் ஏற்றிட்டு வந்த? எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா தெரியும். இப்போ பிரச்சனை அது இல்லை, முதல்ல அவளை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நீ எங்கே இருக்க? நீ இருக்கிறதுலேருந்து 60 கிலோமீட்டர் தான். இப்போ பேசிட்டு இருக்க நேரம் இல்லை மாப்பிள்ள, நான் பைக்கில் வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவன் மாட்டினா பிடிச்சி வை. சரி, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. சரி, இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டு. என்னடா? ஒயிட் கலர் XUV, வண்டி நம்பர் TN09AF4518. முன்னையும் பிரமானந்தா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான். அந்த வண்டி இந்த டோல்கேட்டை தாண்டிச்சுன்னா பேட்ரோல் நிற்கிது பாரு, அங்கே போய் பொண்ணை கடத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வண்டியை மடக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் அப்படியே ஒரு யூட்டனை போட்டு உளுந்து போட்ட வரைக்கும் நீ பார்த்துட்டு. யோ, இப்போதான் 90 ரூபாய்க்கு அந்த பக்கம் வரும்போது டோக்கன் எடுத்தேன். ஒரு அவசர வேலை, இப்போ இங்கே யூட்டன் போட்டு ரோட் டாக்ஸியும் வாங்கிட்டு இதையும் வேறு வாங்கிக்கிறேன். மானங்கிட்ட ஏதாச்சும் தகவல் கிடைச்சிச்சா? முன்னாலேயாவது வானதிக்கு டயல் பண்ண ரிங் போகும். இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடி. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்.
வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். ஏண்டி அவசரப்படுற? அதான் மாரிமுத்து தேடிட்டு இருக்கான்ல. கீழ்ச்சான். எனக்கு அவன் மேல தான் சந்தேகமே. வானதியை யாரோ கட்டிட்டாங்கன்னு அவன் தானே சொல்றான். நம்மளா பார்த்தோம். நான் இப்போ தாண்டி பேப்பர்ல பார்த்தேன். ஒருத்தன் பக்கத்து வீட்டு ஸ்கூல் பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவனும் சேர்ந்து தேடி இருக்கானாண்டி. வானதிக்கு மட்டும் அப்படி ஏதாவது ஆச்சு, இப்படி கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அப்படிதான் நடக்கும்னு ஒரு கூட்டம் நியாயம் பேசும். 2 பேரும் சேர்ந்து ஏடி பீதியை கலப்புறீங்க? பேசாம சரஸ்வதி சொல்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாண்டி. வேற வழியே இல்லனா கடைசியா அதை செய்வோம். வைங்க போன. ஒரு நிமிஷம். என்னடி? அவங்க அப்பா லைன்ல வராடி. கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ண. இன்னுமா தூங்குறா? ஆமாப்பா, அவ ரொம்ப டயர்டா இருக்கா. அதான். சரி எழுப்பு. ஏய், போன குடுறி. அது வந்துப்பா, அவளுக்கு தலைவலி. பரவாயில்ல, எழுப்பு. வானதி, வானதி, பாப்பா கூப்பிடுறேன். ரெட்ரி. எங்க வந்துட்டு இருக்கீங்க? அரசி முதல்ல ரங்கநாயகிய சேலத்துல இறக்கி விட்டுட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. நீ சேலத்துல இரு, நான் சேலம் தான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்து உன்னை கூட்டு போறேன். ஹாய் ரேங்க்ஸ், how are you? I am not fine sir. உனக்கு என்ன ரேங்க்ஸ் ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எனக்கு இல்ல, வானதிக்கு. എന്താ റങ്സ്? അവ ട്രെയിനെ മിസ് பண்ணிருக்கு. என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கணும்னு தோணலையா? ഞാൻ തിരിച്ചിക്ക് தான் കാറിൽ പോയിട്ട് இருக்கு. അവിടെ இருந்து 120 കിലോമീറ്റേഴ്സ് தான் മധുര. എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞിരുന്ന ഞാൻ ഡ്രോപ്പ് ചെയ്തിരിക്കല്ലേ. You know how much I like Vanadi? I missed the chance. அதை விடுங்க சார். இப்போ அவளை கண்டுபிடிச்சாகணும். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு வர தெரியல. അവന്റെ ഫോട്ടോ നമ്പർ எனக்கு அனுப்பு. மத்த ഞാൻ பாக்கும். வானதி நீ എൻ്റെ பொறுப்பு. யாரு இவன் இப்படி வழிறான்? வானதியோட HR. முதல்ல நான் மாரியோட போட்டோவையும் ஃபோன் நம்பரையும் அவனுக்கு அனுப்பிட்டு அப்புறமா வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். வானதி அப்பா மாற்றி எல்லாருக்கும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவள் கிடைக்கிற வரைக்கும் யாரும் ஃபோனை கட் பண்ணாதீங்க. మచానే ఫోన్ నెంబర్ ఇచ్చి ఆల్ ఎవిడెంట్ ట్రాక్ అయ్యాను సాఫ్ట్వేర్ ఏదైనా ఉంటాడా? ఒరిజినల్ అయితే డబ్బులు అడుగుతారు. టొరంటోలో కొట్టారు. ఎవరైనా క్రాక్ వెర్షన్ అప్లోడ్ చేసి ఉంటారు. மாட்டினா உளுந்தூர்பேட்டை கிராஸ் இது இந்த ரூட்டில் தான் வந்துட்டு இருக்கு. அடுத்து வரணும் ரைட்டில் இருக்கு. நமக்கு ட்ராக் இது பிடிக்கும்.
பசி கண்டபடி அலையுதே, சூழ்நிலை கைதிகளை இறையென விழுங்குதே. குக்குரல் கொடுத்தாலும் துளி கூட பயனில்லை, அவலங்கள் கேட்க இங்கு எவருக்கும் செவி இல்லை. விட்டு உலகம் துன்புறுத்தி பார்க்கும், தாண்டி செல்லும் போது தரையில் தேய்த்து நசுக்கும். தேடும் பொருள் கிடைக்க வேறு ஒன்று தொலையும், ஆயுட்காலம் முழுக்க தேடி கரையும். வேட்டை நாயாகும் வாழ்க்கை இது, எங்கும் சிக்காமல் இரு. டேய், நான் உன்னை அங்கே தானே வெயிட் பண்ண சொன்னேன். இங்கே எதுக்குடா வந்தா? சேல்ஸை டோல்கேட்டை நிப்பாட்டி தானே வந்திருக்கேன். எல்லா ஜங்ஷன்லையும் விசாரிச்சாச்சு. நீ சொன்ன அடையாளத்தில் எந்த வண்டியும் தப்பக்க வரல. எங்கே போகிறப்பா? நீங்கள் என்ன இல்லை, நான் மிஸ் பண்ணினா இந்த ஏரியா தாண்டு போய் உங்கள போடுவான். ஏய் பாத்துடா, மெதுவா போடா. ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுறா. பொல்லாத வீதி ஒன்று விஸ்வரூபம் எடுக்குதே, வல்லூரின் கண்கள் கொண்டு வட்டமிட்டு தாக்குதே. காட்டாற்று வெள்ளம் என ஆர்ப்பரிக்கும் அடிமனம், கட்டுக்குள் அடங்காமல் இலக்கினை விரட்டுதே. நோடி நரக பயத்தை கண்ணில் காட்ட, கூட வரும் நிழலும் பூதம் என்ன மிரட்ட. எந்த பக்கம் இருந்து எது வருமோ தாக்க, நாடி நரம் அனைத்தும் தேட துடிக்க. யாழ் போல் ஒரு பதற்றம் வாசிக்கும், போ 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 மனதிற்குள் அது நீடிக்கும். என்ன ரோட்ல சர்க்கஸ் காட்டிட்டு போறியா? இல்லை சார். பின்ன வண்டியை தாறுமாறா ஓட்டிட்டு போற? உள்ள யார் இருக்கா? ஆ யாரும் இல்லை சார். திருட்டுக்காரா? ஓனர் தஞ்சாவூரில் இருக்கார் சார். லைசன்ஸ் எடு. பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? இருக்கு சார். எடு. டிக்கியை தோற வண்டியில போனங்கனே தான் இருக்கான்னு பார்ப்போம். பேப்பர் சார். டேய் என்ன அலறற? ஓனர் எந்த ஊர்ல இருக்காருன்னு சொன்ன? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர் போறவனுக்கு சேலம் பைபாஸ்ல என்னடா வேலை? சேலத்துக்கு போய் ஒருத்தர் கூப்பிட்டு அப்புறம் தஞ்சாவூர். சரி உன் ஓனர் நம்பர் சொல்லு. சார் நம்பரை சொல்டா. வேண்டாம் சார், தெரிஞ்ச வேலை போயிரு சார். ரோடு காலியாக இருக்குன்னு ஜாலியாக விட்டு வந்துட்டேன் சார். முன்னாடி பண்ண மாட்டேன் சார். நம்பரை சொல்டாண்ணா. 988-456 956. ஹலோ, நான் ஹைவே பெட்ரோல் போலீஸ் பேசுகிறேன். உங்கள் வண்டி நம்பர் TN09AF4518 ஆமாம் சார். உங்கள் டிரைவரை தஞ்சாவூருக்கு வண்டி எடுத்துகிட்டு சொன்னீங்களா? ஆமாம் சார். டிரைவர் பேர் என்னங்க? முருகானந்தா. ஏன் கேட்குறீங்க சார்? யூனிஃபார்ம் போடாமல் வண்டி ஓட்டுறாரு. அவர் உங்கள் டிரைவரா இல்லை வண்டி திருடனான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் ஃபோன் அவங்ககிட்ட கொடுக்க முடியுமா சார்? ப்ளீஸ் சார். ஏய், அந்த போலீஸ்கிட்ட 100-200 கையில் கொடுத்துட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டீங்க, இந்த வர வெளியே போய். சரிங்க மேடம். சார் என்ன லஞ்சமா? நீ ரேஷ் ட்ரைவிங் பண்ணதுக்கு பெனால்ட்டி எவ்வளோ தெரியுமா? கோர்ட்டில் வந்து ஃபைனை கட்டு. புடி.
பரமானந்த அடி ஓட்டியா? ஆமாம் சார். நானும் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்ப அந்த ஆசிரமத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன். அப்பதான் இந்த வேலையே கிடைச்சிது. இந்தா வச்சுக்கோ, நீயும் போயிட்டு வா, நல்லா வருவ. தம்பி, இந்த பக்கம் ஏதாவது ஒயிட் கலர் கார் போச்சா? இல்லண்ணே, இந்த பக்கம் எந்த வண்டியும் போகலண்ணே. தம்பி நல்லா தெரியுமா? தெரியும்ண்ணே, காலையில ஓகேப்பா.
அண்ணே சிஸ்டர், நான் உங்கள் அண்ணன் இல்லை, அண்ணனோட ஃப்ரெண்டு. அண்ணன் எங்க? அண்ணன் வெளியே போயிருக்கான், வந்தவன் பேச சொல்கிறேம்மா. சரிங்க அண்ணே. அண்ணே. என்னம்மா? அண்ணனுக்கு எப்பவுமே எங்க நினைப்பு தானே, அது சரியாவே சாப்பிடாது, அதுக்குன்னு எதுவுமே வாங்கிக்காது, அது கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணே. பயப்படாத, ஒன்றும் அடிக்கிறதுக்கு இல்லை. அவள் பாதுகாப்புக்கு வச்சுருக்கா. ரிங் போது உன் தங்கச்சி பேசுன்னா பேசு. எங்கண்ணே போயிருந்த? தீபாவளிக்கு நீ வரணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தோம் தெரியுமா? ஆனால் நீ என்னடா வழக்கம் போல பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்க. ஒரு பண்டிகை நாளா கூட நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க முடியாமல் போயிடுச்சுலண்ணே. என்னாச்சுண்ணே? என்ன மன்னிச்சிருங்க, நான் தடுமாறிட்டேன். சென்னைக்கு அதை எடுத்தா வந்து எங்க அப்பா இந்த சமயத்தில் யாரும் எந்த வேலை செய்யக்கூடாது நினைச்சா அந்த வேலை தவிர வந்து விழுந்துச்சு. இப்ப எல்லாம் ஜாதி இல்ல ஜாதி இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்களே, அந்த ஜாதி தான் கக்கஸ் கலவர் தான் தகுதின்னு தீர்மானிச்சது. இது மட்டும் வளர்த்து போன சமூகத்தில் ஒருத்த கொடுத்தாலும் மறக்கூடாது. எங்க அப்பட சாமியை மற்றவங்க ஆளு கொண்டுட்டாங்க. நீங்க குடிச்சுட்டா ஆனதை பார்த்தப்ப உங்களால இப்படித்தான் படம் தோணுச்சு. அதுதான் இந்த மாதிரி நீங்களா வந்து காப்பாற்ற நான் மிருகமாயிட்டேன். மன்னிச்சிருங்க, தப்பிட்டேன். எங்க போலாமா? என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த வாட்ச்ல உங்க ஃபோன் நம்பரை ஃபீட் பண்ணீங்கன்னா ஜிபிஎஸ்ல இந்த வாட்ச் எங்க இருந்தாலும் உங்க ஃபோன்ல தெரியும். மனசுக்குள்ள என்ன பெரிய மகாத்மா நினைப்பா? அவன் கையை காலை ஒடிச்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்காம அப்படியே விட்டு வந்திருக்கீங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க அப்பா போனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு. உனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டு தூங்கிட்டேன்னு சொல்லியிருக்கோம். உங்க அப்பா லைன்ல வரும்போதுலாம் ரங்கநாயகி தாண்டி உன் வாய்ஸ்ல பேசினான். சரி, அப்போ நானும் அதே மெயின்டைன் பண்றேன். லைன்ல இருங்க. பா, இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா. எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? இன்னும் 1 ஹவர்ல சேலம் வந்துடுவேன்ப்பா. அப்படியே உங்களை இறக்கி விட்டுட்டு நேரா நம்ம வீட்டுக்கு தான். நான் தான் உன்னை கூட்டு போய் வந்துகிட்டு இருக்கேன்ல. அப்பா, நானே வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. எனக்கு புத்தி சொல்றியா? நான் சொல்றத செய். நான் வரது கொஞ்சம் லேட்டானா கூட மெயின் ரோட்லயே நிக்கணும், புரியுதா? நான் வர வரைக்கும் 4 பேரும் அங்கேயே இருக்கணும். சரிப்பா. வச்சுட்டுமா? ஏய், என்னடி உங்க அப்பா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு? அப்பாக்கு என் மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டி. இப்போ என்னடி பண்ண போற? நீ சேலம் வர எவ்வளோ நேரம் ஆகும்? 8 மணிக்கு தாண்டி ஸ்டேஷனுக்கே வரும். நீ ஸ்டேஷன்ல இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரைட்டா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எனக்காக வெயிட் பண்ணு. சமாளிப்போம். எர்ரி உன்னை தேட சொல்லி HR வேற சொல்லியிருக்கோம். இருக்கிற டென்ஷன்ல இது வரையா? நீங்களே ஃபோன் பண்ணி கிடைச்சிட்டேன்னு சொல்லுங்க. மச்சானே, அவளை எப்படியாவது கிடைச்சிருவா. அதனப்புறம் நீ ஓட்டு, என் பின்னாடி உட்காந்துக்கும்.
தேங்க்ஸ்டா. ஏன் நிறுத்திட்டீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற்றிடும். இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல்லே பாதுகாப்பு இல்லை. 8 மணிக்குள்ள சேலத்துக்கு போகலான்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. நீங்க வண்டி எடுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க, அதுக்குள்ளே போயிடலாம். மதுரை 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 சேலம் 100, திண்டுக்கல் 200, மதுரை 300. வா 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 வண்டி போயிடும் வண்டி போயிடும். வா வா வா. మనం వెతుకుతున్న పొన్న ఎవలా పారు? ஹாய் வானதி. ஹாய் சார், நீங்க எங்க இங்க? உன்னதான் தேடி வந்தேன். உனக்கு ஏதோ ப்ராப்ளம் சொன்னா? என்னோட மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு, பயந்துட்டாங்க போல இருக்கு. அப்படியா? சரி வாயேன், காரில் போ. ஏசி கார்? நோ சார், நான் லாரியிலே போயிடுறேன். லாரியில? எனி ஹெல்ப்? யா, ஆக்சுவலி இந்த பைக்கை கொஞ்சம் லாரியில ஏற்ற ஹெல்ப் பண்றீங்களா? ஷூர் ஷூர். தேங்க் யூ சார். ஹே டியூட். போலாம் போலாம். பாய். என்னமோ திட்டுத்தனம் நடக்குது. ஏதாவது தப்பா இருக்கட்டும், அங்கேயே வெட்டி போட்டுட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தலையோட போய் சரண்டர் ஆயிடுறேன். டேய், அந்த கார் இந்த பக்கம் வரணும். இன்னுமாடா நம்பிட்டு இருக்க நீனு? 2 சேல்ஸ். கருமம், ஒரு ஃபோனை போட்டதை விசாரிச்சு தொலைடா. சேல்ஸ், உனக்கு என் நண்பனை பற்றி தெரியல. நேரம் அந்த பொண்ணு கிடச்சிருந்தா உடனே எனக்கு தான் ஃபோனை போட்டிருப்பேன். சும்மா என்ன எதுவும் தெரியாமல் பேசிக்கிறியா? ஹலோ மச்சி, ஏதாவது தகவல் கிடைச்சாடா? ரொம்ப டைம் ஆச்சுடா, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்டா. மாப்பிள்ள, இன்னுமா நீ கிளம்பல? ஏதோ நைட்டில் திண்டுக்கல்ல சொன்னேன்னா அவங்கள பற்றி கவலைப்படாத மாப்பிள்ள, அவங்க என் பக்கத்தில் தான் இருக்காங்க. நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? உனக்காக நடு ரோட்டில் நின்று போகிற வர வண்டியில் உத்து பார்த்து என் கண்ணு பொங்கி போச்சு, காது வீங்கி போச்சு. நீ என்னடா அவ கிடச்சோன்னே என்னைய கழட்டி விட்டேன். நான் உன் நண்பன்டா, உனக்காக நரி மாதிரி ரோட்டில் திரலாம். சேல்ஸ் இருக்கிற நடு ரோட்டில் ஆய் மாதிரி நிற்கிறேன். டேய், 2 சேல்ஸ் தலைவலிடா உங்களோட. உங்ககிட்ட கடைசி ஒன்று கேட்குறா, எனக்கு அந்த வாட்ச் கிடைக்குமா கிடைக்காடா? போமா சேல்ஸ், டீ உட்காரு. வா, டீ வாங்கி தரேன், தள்ளி உட்காரு. போ போ போ, சீக்கிரம் போ. தேங்க்ஸ். எனக்கு இன்னைக்கு நடந்தது ரொம்ப மோசமான அனுபவம் தான், ஆனால் நிறைய யோசிக்க வச்சிருக்கு. கண்டதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காம நிம்மதியாக ஊருக்கு போய் தீபாவளியை கொண்டாடுங்க. நிறைய படிக்கணும், வேலைக்கு போகணும், நான் நானாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. நாம் நினைக்கிறதெல்லாம் எங்கெங்கே நடக்குது. நான் கூட தான் நேற்று நீங்கள் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் வர சொன்னப்போ என்னை லவ் பண்ணுறீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் என் ஃபோனை வாங்கி நம்பரை டெலீட் பண்ணப்போ மொத்தமாக உடஞ்சிட்டேன். சாய்ந்து உறைந்தேன் மீத குழந்தை
வந்துட்டியா? நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? பக்கத்துல வந்துட்டேன். 2 மினிட்ஸ்ல வந்துருவேன்டி. சும்மா 2 மினிட்ஸ்னு சொல்றேன். நானே உங்க அப்பா எப்போ வருவாரோ பயத்துல இருக்கேன். ஹலோ, ஒண்ணுமே கேட்கலடி. லைன்ல இருக்கியா? ஏதா பேசு. யார்ட்டமா பேசிட்டு இருக்க? ஐயோ அப்பா. யார்கிட்டயும் இல்ல, பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்பா வந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. மற்றவங்களாம் எங்க? லேட் ஆயிடுச்சுன்னு என்னையும் வானதியும் இறக்கி விட்டு அவங்க போயிட்டாங்க. கரெக்டடி, அப்படியே மெயின்டைன் பண்ணு. வானதி எங்க? வாட்டர் பாட்டில் வாங்க போயிருக்கா. இந்த ஆம்வே முன்னாடி என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. பக்கத்துல தான், இப்போ வந்துருவா. ஆம்வே எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்கேயாவது தட்டு போடலான்னு பார்த்துட்டே வந்தேன், கண்ணில் படலையே. அப்பா, அவ அந்த பக்கம் போயிருக்கா, நீங்க இந்த பக்கத்துல இருந்து வரீங்கல்ல, அதனால எப்போ வந்தீங்கப்பா? வண்டியை வேகமாக ஓட்டிட்டு வரானா, கட்ட வண்டி மாதிரி உருட்டிட்டு வரான். நாங்கள் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுப்பா. தாகமாக இருக்குன்னு தான் பேக்கை வச்சுட்டு இவ்வளோ பார்த்துக்க சொல்லிட்டு போனேன். போகலாமாப்பா? வண்டியில் இரு. ம், தப்பிச்சுன சாமி. வரேன்டி. ஹலோ, வானதி. பிரதர், இது என் நம்பரு. அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு, இறங்கிட்டாங்க. அவங்கள நான் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்கள் லவ்வை என்னால் சேர்த்து வைக்க முடியாது பிரதர், ஆனால் அதை மறக்கிறதுக்கு வழி சொல்ல முடியும். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சொல்லட்டுமா? யா, டெல் மீ. காதல் தோல்வியிலேருந்து மீண்டு வர 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். 1, நாம் லவ் பண்ணுற பொண்ணு நம்மளை பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா அதை நம்ம மனசு அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்காது. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து மனசு மாதிரி திரும்ப வருவான்னு திணுசாக கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வெறும் கற்பனை. நிஜம் என்னென்னா நம்மளை விட்டு போனவ தான், திரும்ப வரவே மாட்டா. இதை நீங்கள் உறுதியாக நம்பணும். நம்புகிறேன் சார். இன்னொன்று, நம்ம யாரை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க ஞாபகமாக நம்மகிட்ட ஏதாவது பொருள் இருந்தால் அதை முதல்ல அழிச்சிடணும். அப்படி எதுவும் எந்த பொருளும் என்கிட்ட இல்லை சார். அதை உங்ககிட்ட கூலிங் கிளாஸ் வாங்க ஒரு புது 100 ரூபா நோட்டு தந்தாங்கல்ல, அதை பத்திரமா வச்சுருப்பீங்களே? இருக்கு. ஏன் உசுறு சார் இது. இந்த ரூபாய்க்கு முதல்ல ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு அப்புறமா ஒரு செடி கொடுத்தாங்க பாருங்கள், அதை ஒரு கோயிலில் நட்டு ஒரு சம் தண்ணியை தெளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாழ்க்கையை தொடங்க பிரதர். வச்சுட்டுமா? சார் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்கள். அவங்க யாரையா லவ் பண்ணுறதா கடைசியாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அது உண்மையா இல்லை பொய்யா? குழப்பங்கள் என்னுடையில் என்னை சூழ்ந்திட, கேள்விகள் பல யுகங்கள் தாண்டி துரத்திட, மாற்றங்கள் நிகழுமா? மனித இனங்கள் ஒரு கோட்டில் இணையுமா? குழப்பங்கள் என்னுடையில் என்னை சூழ்ந்திட, கேள்விகள் பல யுகங்கள் தாண்டி துரத்திட,
மாற்றங்கள் நிகழுமா மனித இனங்கள் ஒரு கோட்டில் இணையுமா வானதி போன கொடு மாற்றங்கள் நிகழுமா மனித இனங்கள் ஒரு கோட்டில் இணையுமா